அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹுனுடைய இஸ்லாத்துக்கு முன்பான அந்த வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு வாழ்க்கைகள் கிடையாது. யாரை வேண்டாலும் அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, எந்த ரவுடிசனானும் பண்ணுறது தான் உங்களுடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே 100 செந்நிற ஒட்டகைகளுக்கு எடுத்து வைங்க, நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் அவர்களுடைய சகோதரியின் மூலமாக, சகோதரனுடைய கணவனின் மூலமாக அல்லாஹு தாலா நீ போகக்கூடிய வழி சரியில்லைப்பா, நேரான வழியின் பக்கம் வாங்குகிற அந்த உபதேசத்தை எடுத்து வைத்தாங்க. அல்லாஹு தாலா அதை கெட்டியாக பட்டி பிடித்தார். ஆனால் அந்த கடந்த கால வாழ்க்கையை மறந்து அவர்களுடைய பிற்காலத்தினுடைய அந்த வாழ்க்கை தான் இந்த உலகம் முழுவதும் பேசப்படுது. இதை சூரத்துல் முக்மினூன்ல இறைவன் இவ்வாறு சொன்னான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யா. நீ தட்டிரு, உன்னுடைய கடந்த காலத்தினுடைய அந்த தவறுகளை நன்மையின் மூலமாக நீ தட்டிக்கொள், உன்னுடைய கடந்த காலங்கள் அப்படியே அழிக்கப்பட்டு விடும் என்பது இந்த வசனத்தினுடைய கருத்து. உண்மைதாங்க. நம்மளுக்கு ஒரு நபர் ஏதாவது ஒரு விதத்தில் உபதேசம் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய அருள். இறைவன் அந்த உபதேசத்தை நம்மளோட மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நடப்புகளின் மூலமாக இறைவன் காட்டி தந்து கொண்டே தான் இருப்பான். எல்லா விதத்திலும் வெற்றியே பெற்றுக்கொண்ட அந்த ஹிட்லருக்கு அவருடைய தோல்வியை பற்றி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. நீ போகக்கூடிய பாதை சரியில்லை, அது தவறான ஒரு பாதை, நம்மளுடைய படை தோற்று கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த உபதேசம் கேட்கறதுக்குண்டான சிந்தனையில் ஹிட்லரும் கிடையாது, அது சொல்கிறதுக்கு தைரியமான ஆளும் கிடையாது. அதனால் தான் அவனும் அழிஞ்சான், அவன் சாம்ராஜ்யம் அழிஞ்சது. இன்றைய அளவும் அவர் தூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். கடந்த காலத்தினுடைய தவறுகளை நிகழ்காலத்தினுடைய நன்மைகள் மூலமாக சரி செய்து கொள்ளலாம். இதைத்தான் நபித்தோல் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸை நம்மளுக்கு உணர்த்தும். ரசூல்லா சொல்லுவாங்க, இத்தக்கில்ல ஹைசுமா குந்த, நீ எங்கே இருந்தாலும் இறைவனை பயந்து நீ நடந்து கொள். வத்தபிய செய்யாத்தில் ஹசனத்தை, ஏதாவது ஒரு தப்பு நான் பண்ணிட்ட, ஒரு தவறான வழியில் போயிட்ட, ஒரு தவறை செஞ்சிட்டேன்னு சொன்னால் நீ நன்மையை செஞ்சிரு. தமுஹா, கடந்த காலத்தினுடைய அந்த தவறுகளை மறைச்சி அந்த நன்மைகள் உன்னுடைய பெயர் இந்த உலகத்தில் நல்ல முறையில் பேச வைக்கும். ஒஹாலிக்கின்னா தபி ஹொலுக்கில் ஹசன், மக்கள்கிட்ட நீ பழகு, நல்ல குணத்தோடு நீ பழகு, இந்த உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு நீ மாறுவாய் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக உணர்த்தினார்கள்.